என்ன பாரதி, பதட்டம் வருதா? அப்படிதான் வரணும். அதுக்காக தானே இந்த ஏற்பாடு. உன்னோட குற்ற உணர்ச்சி உன்னை கொல்லுதா? அப்படியே ஓடி போயிடு. அதுதான் எனக்கு நிம்மதி. பாரதி, சொன்னா கேளுமா. நீ வச்சுதான் ஆகணும். ஒரு நிமிஷம் இரு. சாமி. பாட்டி ப்ளீஸ். சாமி, எனக்கு ஒரு விஷயம் தோணுது. சம்பந்தப்பட்டவங்க வச்சும் காக்கா சோறு எடுக்கல. நாம எல்லாரும் வச்சா ஒருவேளை அவங்க அம்மா வருவாங்களா? சம்பந்தப்பட்டவங்க மேல கோபம் இருந்தாலும் ஆன்மா சாந்தி அடையணும்னு எல்லாரும் வேண்டிக்கிட்டு வச்சா அந்த அம்மாவோட கோபம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? சரியா தப்பான்னு தெரியல, அதனாலதான் கேட்டேன். அப்படி பண்றது வழக்கம் இல்ல. இருந்தாலும் நீங்க சொல்றதும் சரிதான். இவங்க வச்சு எடுக்காததுனால அப்படி செய்யலாம். இருக்கிற ஒவ்வொருத்தரா வந்து பிண்ட வைங்க. கர்மம் கர்மம், என்னடி கூத்துடுது? மகன் வச்சே வரல, இப்ப நாமெல்லாம் வர வைக்கணுமா? கழுவிக்கு வர வேலை இல்ல. கொஞ்சம் சும்மா இருமா. சந்தோஷம் சாமி. பாரதி, நீ வந்து முதல்ல வை, அப்புறம் ஒவ்வொருத்தரா வைக்கலாம். வாடி வா. இன்னைக்கு நான் எதிர்பார்க்காததெல்லாம் நடக்க போகுது. எப்படியோ நீ வச்சு அந்த அம்மா ஏத்துக்க போறதில்ல. பாரதி, என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டே நிக்கிற? அதான் சாமி வைக்கலான்னு சொல்லிட்டார்ல, போ. இல்ல வேணாம், நீங்க யாராவது வைங்க. பரவாயில்ல பாரதி, நீங்க வைங்க. எங்க அம்மா எங்களை தான் மன்னிக்க தயாரா இல்ல. நீங்க வச்சு அம்மா இதை ஏத்துக்கிட்டா இன்னைக்கு நான் பண்றதுக்கு ஒரு பலன் கிடைச்ச மாதிரி ஆயிடும். கடவுளே, என்னை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற? ஏற்கனவே குற்ற உணர்ச்சியில நான் செத்துட்டு இருக்கேன். அந்த அம்மாவுக்கு ஏன் மேலதான் கோவம். நான் இங்க இருக்கிறதுனால தான் அவங்க கோவத்தை காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? பாரதி, என்ன யோசிக்கிறீங்க? அதான் ஆதியே சொல்றாருல. போடி போ, இன்னைக்கு இருக்கு உனக்கு. பாரதி, அதான் எல்லாரும் சொல்றாங்கல்ல, போ.